நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிரதர் ஊழியத்தின் நிமித்தம் லண்டன் போயிருக்கிறாங்க. அதனால அவங்க வரும் வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை ஜெபிக்க போகிறேன். அவங்க வந்தோடனே இந்த நிகழ்ச்சியில நீங்க அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், சரியா? அதனால லண்டன்ல இருக்கிற அந்த மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபங்கள்ல லண்டன்ல நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம முதலாவதா நம்ம பாட போகிறோம். நம்ம எல்லாம் இணைந்து இயேசுவை துதிச்சு பாடலாமா? கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன்.
கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென். எப்பவுமே நம்ம தேவனை துதித்து கொண்டே இருக்கும். இது சாரா நவரோஜியம் எழுதின பாடல். எப்பவுமே நம்ம எதுக்காக இயேசுவை துதிக்கணும்? அவர் தான் நமக்கு இரட்சகர். அவர் தான் நமக்கு உயிரை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்ட தேவன், நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்ட தேவன். நம்ம பரலோகத்துக்கு அவர் தான் கூட்டிட்டு போவார். பரலோகத்துல பல தேவதூதர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த இடத்துல துதிக்கும் போது இயேசுடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு இயேசு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒண்ணா நம்ம நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம நன்றி சொல்ல உணர்வோட நம்ம ஒரு பாடல் பாட போறோம். நம்ம இப்போ தேவனை துதிக்க போறோம். நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம ஒரு பாட்டுல பாடலாமா? சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நாம் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நாம் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே
சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எல்லா காரியத்துக்கும் சொல்லலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த தினம் நீங்க காலையில எழும்பி நீங்க உயிரோடு இருக்கிறதே இயேசுக்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட கிருபை தான். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை தான். நமக்கு இந்த ஒரு நாளை புதுசா கொடுத்திருக்கிறாரு. லாக்டவுன் சம்பந்தமே இல்லாம நம்ம வீடுகளுக்குள்ளேயே இருக்கும்போது கூட இயேசு நம்மளை போஷித்தார்ல, நம்மளை கைவிடாம காத்து கொண்டார்ல. இப்போ இன்னைக்கும் நம்மளை காத்துக்கொள்வார், இனிமேயும் நம்மளை காத்துக்கொள்வார். அதனால இயேசு மேல விசுவாசத்தை வைங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க. பயப்படாதீங்க. பயப்படுகிற மாதிரி சூழ்நிலை வரும், ஆனாலும் நீங்க பயப்படாம இருங்க. இயேசு நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை நல்லா பத்திரமா பார்த்துக்கொள்வார். இன்றைய தினம் ஜூன் மாதம் நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதனால நம்ம பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்படின்னு நீங்க ஏதோ சின்ன பிள்ளைங்களை கையில வைத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சின்ன பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் சரி, சின்ன பிள்ளைங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். இயேசு ஒரு கடவுள், அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தாலும் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், இந்த உலகத்துல அவர் வாழ்றதற்கு தேவையான காரியங்கள், இந்த உலகத்திற்கு அவர் எதற்காக வந்தார்? ஒரு பெரிய ஒரு திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதானே எவ்வளவு பெரிய திட்டம். அவர் மூலமா இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வரணும், பிசாசை ஜெயிக்கணும், அவர் மூலமா ஆசீர்வாதங்கள், அவர் சிலுவை ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் இயேசு நமக்காக செய்து கொடுத்த காரியம். இவ்வளோ பெரிய காரியத்திற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா இந்த உலகத்திற்கு இயேசு வந்த போது கூட இயேசுவுக்கு சில காரியங்கள் தேவைப்பட்டது. இயேசு இந்த உலகத்துல வாழ்றதற்காகவும் தான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியத்திற்காகவும் சில காரியம் இயேசுவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த வசனத்தை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். முதலாவது அவருக்கு இந்த உலகத்துல வாழ தேவையான காரியம் என்ன தெரியுமா? ஞானம். உங்க வீட்டுல ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கணும், என் பிள்ளைக்கு ஞானம், அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். நம்ம நிறைய காரியத்துக்கு பிள்ளைகளுக்காக மெனக்கிடுறோம். ஸ்கூல் நம்ம நல்லா படிக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு நல்ல ஸ்கூல் பார்த்து நம்ம சேர்க்கிறோம். அடுத்தது சின்ன குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம ஏபிசிடி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும், எழுத வைக்க ஆரம்பிச்சிடுறோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா ஞானமுள்ள
ஞானமுள்ள பிள்ளையா வளரணும் அப்படிதானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. என் பிள்ளை அறிவாளியா இருக்கணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. இயேசுவும் இந்த உலகத்துல வரும்போது ஞானத்தோட இருந்தார். இயேசு ஞானத்தோட இருந்தார் அப்படின்னு வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப முதலாவதா இந்த உலகத்துல வாழ தேவையானதும், இந்த உலகத்துல தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்கிறதற்கும், இயேசுவுக்கு சாட்சியா இந்த உலகத்துல வாழ்றதற்கும் முதலாவதா தேவை ஞானம். உங்க சின்ன பிள்ளைங்கள் நீங்க வீட்டுல இருக்கிறாங்களா, நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க பிள்ளைக்கு ஞானம் கொடுங்க. நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஞானம் வேணும். நீங்க எனக்கும் ஞானம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நீங்க அதுக்காக முதல்ல ஜெபிக்கணும். அப்ப நம்ம எந்த காரியத்துக்கு முதலாவதா நம்ம கவனம் வைக்கணும் சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படின்னா, ஞானத்திற்காக சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நம்ம கவனம் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எப்படி? நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தரிடத்துல இருந்து வர்ற ஞானம் ஒண்ணு இருக்கு, உலக ஞானம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நிறைய காரியங்களை மெனக்கிட்டு இந்த காரியத்தை நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை பத்தின சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஞானம் தானே, ஞானம்னு பொதுவா நம்ம பாக்குறதுனால உலக ஞானம், கர்த்தரிடத்துல இருந்து வர்ற ஞானம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்றதே இல்லை. நம்ம எந்த ஞானத்தை முதலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், நம்ம வாஞ்சிக்கணும் அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம். வேத வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாவதா கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்றத முதலாவதா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஞானம் வேணும் தான், பிள்ளைகள் அறிவாளியா இருக்கணும். இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும்போது என் பிள்ளைகள் நல்லா ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா கர்த்தருக்கு பயத்தோட கூடிய அந்த ஞானம் தான் தேவனுக்கு பிரியமானது, இயேசுவுக்கு பிரியமானது அப்படின்றத நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுறோம். அது என்னது கர்த்தருக்கு பிரியமான ஞானம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சம்பவம் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அது எங்க அப்படின்னா ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இங்க காயின் ஆபேல் அப்படின்னு 2 சகோதரர்களோட வாழ்க்கையை பத்தி எழுதப்பட்டிருக்கு. காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், ஆபேல் மந்தை மேய்க்கிறவரா இருந்தாரு. அப்போ கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்போது காணிக்கைகளை கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டதுனால, அங்கீகரித்ததுனால காயினுக்கு ஆபேல் மேல ஒரு எரிச்சல் வந்துச்சு, பொறாமை வந்ததுனால என்ன நடந்தது, ஒரு சமயத்துல அந்த எரிச்சல் பொறாமை அதிகமானதுனால காயின் ஆபேல கொலை பண்ணிடுறாரு. அப்போ கர்த்தர் காயினை சபிக்கிறாரு. நீ உனக்கு இருந்த கோபத்தின் மிகுதியினால உன் சகோதரனே கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி காயினுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. ஆனா நீங்க தொடர்ந்து அதை வாசிச்சீங்க அப்படின்னா காயின் அதுக்கப்புறமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த மாதிரி பைபிள்ல சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததா நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் பட்டணங்களை கட்டி வாழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் மந்தை மேய்க்கிறவங்க, கிண்ணறம் வாசிக்கிறவங்களா இருந்தாங்க. கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் அப்படின்னு மந்தை மேய்க்கிறவங்க. இன்னும் பித்தளை, இரும்பு முதலிய காரியங்களை வச்சு பாத்திரங்கள் காரியங்களை செய்கிறவங்களா மாறினாங்க அப்படின்னு வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிங்களேன். கர்த்தர் சபித்திருக்கிறாரு. சபித்திருக்கிறவங்க நம்ம இப்ப நாங்க நார்மலா பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட இதை நம்ம சொல்லுவோம், இவன் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவன் ஞானமுள்ள ஆளு அப்படின்றத எப்படி நம்ம முதலாவது நம்ம சொல்லுவோம்? இந்த பையன் ஞானமா இருக்கிறாங்க, இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? அவருக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு, நல்ல ஒரு சேஃபான இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லுவோம்? அவருக்கு மியூசிக் நாலேஜ் இருக்கு, அதை கூட சொல்லுவோம்ல, நல்ல ஞானம் இருக்கு, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா இங்க வேதாகமத்துல எந்த காயினை கர்த்தர் சபிச்சாரோ அவர் பட்டணங்கள் கட்டி வீடுகள் கட்டி வாழ்ந்தாருன்னு இருக்கு. அவர் பித்தளை முதலிய காரியங்களை வைத்து பொருட்களை செய்யறத கண்டுபிடிச்சாங்க அவங்க சந்ததியார் அப்படின்னு இருக்கு. ஆடுகளை மேய்த்தாங்க, அப்புறம் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ பாருங்களேன், எது உண்மையான ஞானம்? அப்ப நம்ம முதலாவது பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும்? ஞானத்தை குறிச்சு நம்ம நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகள் ஞானத்தோட இருக்கணும்ன்றத பேசிட்டு இருக்கோம். அப்ப எது உண்மையான ஞானம்? அப்ப பாருங்க, முதலாவதா கர்த்தரிடத்துல இருந்து வர்றதுதான் உண்மையான ஞானம். இதுல 2 விஷயம் இருக்கு. என்ன பிள்ளைகளோட வாழ்க்கையில கவனம் செலுத்தணும் தெரியுமா? காயினை சபிச்சது என்னது? என்னுடைய சமூகத்துக்கு விலகி ஓடணும். அப்ப முதலாவது பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும், அவங்கள கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வைக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் அவங்க ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் முதலாவதா நீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கவனம் செலுத்தணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு பைபிள்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க பாருங்களேன், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொன்ன ஒரு சாட்சி. நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன், அவன் அவனுடைய சந்ததிக்கு, அதுக்கப்புறம் பின்வர்ற சந்ததிக்கு நீதியையும் நியாயத்தையும் போதிப்பான் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? முதலாவதா ஞானம் கர்த்தரிடத்துல இருந்து வரணும் அப்படின்றத பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது கர்த்தருடைய சமூகத்துல தான் அது கிடைக்கும் அப்படின்னு நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வைக்கணும். இதை நம்ம எப்படி செய்ய முடியும்னு யோசிங்களேன். ஆபிரகாம் எப்படி செஞ்சாருன்னு அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருந்தாரு, ஈசாக்கு. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஏசா யாக்கோபுன்னு 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன செய்தாரு? முதலாவது வாழ்ந்து காட்டினாரு. கர்த்தருடைய சமூகத்துல அவர் ஜெபிக்கிறவரா இருந்தாரு. கர்த்தர் அவரிடத்துல பேசுறத கேட்கிறவரா இருந்தாரு. அவர் முதலாவது செய்து காட்டினாரு. அததான் ஈசாக்கு செய்தாரு. ஈசாக்கு செய்ததை பார்த்து வளர்ந்ததுனாலதான் துரத்தி அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போதும் யாக்கோபு கர்த்தரை தேட ஆரம்பித்தாரு. அவன் பாருங்களேன், இன்றைக்கு நீங்க செய்யற காரியம், இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சந்ததியில பெரிய இம்பாக்டை கொண்டு வருதுன்னு பாருங்களேன். அப்போ முதலாவதா கர்த்தருடைய சமூகத்தை நீங்க தேடணும். நீங்க கர்த்தருடைய சமூகத்தை அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனேன், அதனால நான் ஆசீர்வாதமா இருந்தேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத நீங்க பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டணும். பிள்ளைகளை நீங்க பைபிள் படிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. நீங்க அவங்க முன்னாடி முதலாவதா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறத பார்த்து தான் அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வேதம் வாசிக்கிறத பார்த்து தான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க பிள்ளைங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்ல, எங்க அப்பா நல்லா ஜெபிச்சாங்க, அதனால ஆசீர்வாதமா இருந்தாங்க, எங்க அப்பா ஜெபிச்சாங்க, சமாதானமா வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையுமே அவங்க வாழ்க்கையில வரல, அதனால நானும் ஜெபிப்பேன், நானும் ஆசீர்வாதமா இருப்பேன்னு பிள்ளைகள் சொல்லணும். முதலாவது அப்போ நீங்க வாழ்ந்து காட்டணும். ஆபிரகாம் அதான் செய்தாரு. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தருடைய கிட்ட ஞானத்தை பெற்று எப்படி வாழணும், சமாதானமா வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஆபிரகாம் என்னைக்குமே சகோதரரோட சண்டை போடவே இல்லை. ஈசாக்கும் மற்றவங்களோட சண்டை போடவே இல்லை. ஆபிரகாம் வாழ்ந்து காட்டினாரு. அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்ந்து காட்டணும். கர்த்தருடைய சமூகத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும். அடுத்ததா ஒரு வசனம் எங்க இருக்கு, நாங்க எடுத்து வாசிக்கலாம். ஒரு வசனம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 15:6. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இரண்டாவதா நம்ம என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்க சொல்லி தரணும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அவர் சமூகத்தை தேடி கர்த்தரை விசுவாசத்தோட நம்ம அவர் சமூகத்தை தேடும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும். அதை வைத்து நம்ம வாழலாம். கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு நீங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க வாழும்போது நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு. விசுவாசிச்சு கர்த்தர்கிட்ட சமூகத்துக்கு போய் ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை செய்தார். அதுதான் உண்மையான ஞானம். அதை தான் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா யாக்கோபு செய்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கர்த்தரோட கிட்ட இருந்து ஞானம் வரணும். சமூகத்துல போய் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் பெற்று கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க முதலாவது அந்த காரியத்துல நீங்க கவனம் செலுத்தணும். நமக்குமே இது முக்கியம் தான் தெரியுமா? நம்மளும் இந்த உலகத்துல வாழும்போது ஞானம் ரொம்ப அவசியம். சரியா? இப்போ நம்ம அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க முழங்கால் படிடலாமா? நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதா ஞானம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. அவங்க தலையில கைகளை வைங்க. அவங்களுக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நீங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தலையில கை வைத்து நீங்க ஜெபிங்க. இயேசுவே, முதலாவதா என் பிள்ளைக்கு நீங்க ஞானம் கொடுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல தேட அவங்களுக்கு நான் அவங்க வாஞ்சையா இருக்கணும். அந்த வாஞ்சையை நீங்க கொடுங்க. முதலாவதா நம்மளை அர்ப்பணித்து நீங்க ஜெபிங்க. தகப்பனே, நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே,
நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளும் நாங்கள் இந்த டிவியில் நேரலையில் பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோப்பா, நீர் அந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே. அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. முதலாவது அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்துல வர அவங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்ககிட்ட பேசி ஞானத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஞானம் கொடுங்க. அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்முக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை நீர் கேட்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபித்த எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எப்படி இந்த உலகத்துல ஞானம் உள்ளவராக இருந்தீரோ அதே போல் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஞானம் கொடுத்து நீங்க எங்களை வழி நடத்த போற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. விசேஷமாப்பா லண்டன்ல நடக்கிற மினிஸ்ட்ரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அங்க நடந்து கொண்டு இருக்கிற மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திற்காக ஆண்டவரே நம்முடைய தாசனை நீங்க அங்க கொண்டு போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி முடிங்கப்பா. உம்முடைய சித்தம் அங்க பட்டணத்துல செய்யப்படட்டும் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஞானம் கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. வெளியே போகிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வெளியே யார் யாரெல்லாம் போகிறாங்களோ நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கும் கன்னிகளுக்கும் மனுஷிக தந்திரங்களுக்கும் நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமேன். எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Sister Selvamadi and family, Bangalore. Happy wedding anniversary, Mr. Raja and Mrs. Selvamadi. சங்கீதம் 122:7 படி உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Sister Anusha Karthik and family, Nagarkoil. Happy wedding anniversary, Mr. Karthik and Mrs. Anusha Karthik. 2 சாமுவேல் 7:29 படி உங்களின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. Brother Reynold and family, Tiruchirappalli. யோவேல் 2:26 படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Anshel Reggie and family, United Arab Emirates. எரேமியா 31:41 படி நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. Carmel Stores and family, Satankulam. ஏசாயா 49:16 படி கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். Brother James Ramu and family, Bangalore. அப்போஸ்தலர் 18:10 படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Malarvili and family, Madurai. பாகமம் 28:12 படி கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942224661. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.